ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 8th செம்மில் இருக்க சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் ஃபார்மசின்ற சப்ஜெக்டில் 3rd யூனிட்டில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம லைனாக பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஃபார் டியூபர்குலோசிஸ் பேர்லேயே இருக்குது. டியூபர்குலோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு டிசீஸ் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட்டு ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட்டால் ஆரம்பித்தது தான் வந்து இந்த நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஃபார் டியூபர்குலோசிஸு. இதில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். அதாவது உங்களுக்கே தெரியும்னா என்ன சொல்ல வரேன்னா, டியூபர்குலோசிஸ்ன்றதை வந்து பீப்புளுக்கு வந்து இருக்கிறத வந்து செக் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க. முதல்ல டியூபர்குலோசிஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு லைனாக ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து எழுதிட்டு அப்புறமா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துடலாம். டியூபர்குலோசிஸ்ன்றது வந்து ஒரு பாக்டீரியாவால் பரவக்கூடிய டிசீஸ்னால இட் இஸ் காஸ்ட் பை அ பாக்டீரியம் கால்டுன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகேவா, இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் வந்து ஒரு பாக்டீரியா கிட்டேருந்து பரவுது. இந்த பாக்டீரியா தான் அதுக்கிட்டேருந்து தான் அது வருதுன்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக எங்கே டிபின்னா எதை அஃபெக்ட் பண்ணால் நம்ம லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணோம். காசஸே பல்மனரி டியூபர்குலோசிஸ். பல்மனரினா எதுவும் தெரியும் இல்லையா, நம்ம லங்ஸ் கிட்ட தான் அந்த அது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஆனால் நமக்கு மூச்சு விடுறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட் டு ப்ரீத் அந்த மாதிரி. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதர் பார்ட் அந்த இண்டஸ்ட்ரைன் நம்ம குடல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போன்ஸு, ஜாயின்ஸு, லிம்பு, கிளாண்டு, அப்புறம் ஸ்கின், அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி இது எல்லாத்தையுமே கூட வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த என்டிபி நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் ப்ரோக்ராம் டிபி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு எப்போ லான்ச் பண்ணுறாங்க கவர்மெண்ட்னு பார்த்தோம்னா 1962 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து எதுக்காக இது ஆரம்பிச்சுட்டு இந்த டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து இந்த பிசிஜி வேக்சின் வந்து போடுறாங்க டிபி ட்ரீட்மெண்ட்டுக்காக. பிசிஜி வேக்சின் போட்டால் சரியாயிடுமானா அதுவும் வந்து போடலாம். பிசிஜி வேக்சின் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து படிச்சிருப்போம், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில். ஓகேவா, அந்த பிசிஜியும் போட்டு நம்ம டிவி சரி பண்ணுறதுக்காக இந்த 1962 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து இந்த டிசீஸ் வந்து எப்போதுலேருந்து இருக்குது பார்த்துங்க. அப்போயே ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோக்ராம்னா முன்னாடியிலேருந்து இந்த டிசீஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து ஆர்என்டிசிபி அப்படின்றது வந்து ரிவைஸ்டு நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு 1997 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமை வந்து ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறது. நம்ம எக்ஸாம் பார்த்துக்கு முன்னாடி நம்ம படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து அது ஒரு புதுசாக ஆரம்பித்த படிக்கிறதா இருக்காது, ஆல்ரெடி படிச்சதே பண்ணுறது தான். அதே மாதிரி தான் வந்து ஆல்ரெடி அவங்க அப்போ பண்ண ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து இப்போ எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணுறது தான் வந்து இப்போ ஆரம்பிச்சது. ஏன்னா 1962 இது வந்து 1997. அப்போது இப்போ பண்ணுறதுனால அதனால வந்து ரிவைஸ்டு நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா திரும்ப அதை எடுத்து வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் அப்போ பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. இது ஒன்று. இது வந்து டிபிக்கான ஒரு ஷார்ட்டான ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷனாக. இது ஆப்ஜெக்டிவ் வந்து செம்ம ஈஸியாக தான் இருக்கும். என்னடா இவ்வளோ ஆப்ஜெக்டிவ் இருக்குன்னுலாம் நினைக்கணும், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டிபின்னு வந்தாலே அப்போல்லாம் வந்து இறந்துடுவாங்க, அதனால் வந்து டெத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க ஒன்று. அடுத்தது டிபி இது ஆரம்பிச்சது என்னென்னா டிபி பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து க்யூர் பண்ணணும். ஓகேவா, அதுக்காக ஆரம்பித்தது தான் வந்து இது டு க்யூர் தி டிபி பேஷண்ட், சிம்பிள், டு ப்ரிவென்ட் தி டெத்து. ஓகேவா, அப்புறம் வந்து மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் டீச்சிங் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் டீச்சிங்லாம் இல்லை, அதான் எப்படின்னா இவங்களுக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்காக ரிசர்ச் எல்லாம் வராது, அவங்க ப்ரோக்ராம்லேயே இருக்க மெம்பர்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும், அவேர்னஸ்லாம் எப்படி பண்ணணும், அப்புறம் எப்படி அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் இதை பற்றி ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இவங்க தான். இப்போ டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஓடிட்டுருக்கோம் வேறு எங்கன்னா. அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த ப்ரோக்ராம் தான். அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஓப்பன் இன்ஸ்டியூட்டில் வந்து இதை பற்றி எப்படியெல்லாம் டிபி வராமல் நம்ம பார்த்துக்கலாம், ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம், வந்துட்டால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி வந்து பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த டிபி வந்து பரவக்கூடிய டிசீஸ். ஓகேவா, இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்னால் வந்து இது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸு அப்படின்னா பரவது ஈஸியாக வந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்ட பரவிடும். அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதாவது வந்து மாத்திரை காம்பினேஷனாக எடுத்துக்கிறது மூலிமா கூட வந்து இது வந்து வந்துடலாம்.
பை யூஸிங் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸு. ஓகேவா, அதனால் இதுவும் ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் இதே மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும் ஆப்ஜெக்டிவ். அப்புறம் டிபி ரெடியூஸ், அதே டிரான்ஸ்மிஷன் ரெடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் சேம் தான் வரும். ஓகே, அடுத்தது வந்து இப்போது இந்த டிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே அப்போத்துலேருந்து அதாவது ரிவைஸ் பண்ணாங்க இல்லையா, ரிவைஸ்டு நேஷ்னல் ஆர்என்டி பச்சமே ரிவைஸ்டு நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இவங்க வந்து இப்போது 1992 எடுத்து ரிவைஸ் பண்ணதுனால இவங்க தலைமையில் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக பண்ணோம் இல்லையா, அப்போது ஸ்டேட் வைஸாகவே ஒரு 2 ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேட் டியூபர்குலோசிஸ் ஆஃபீஸ் ஒன்று, ஸ்டேட் டியூபர்குலோசிஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்று, 2 ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேட் வைஸில். டிஸ்ட்ரிக் வைஸில் 2 ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்ட்ரிக் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர், டிஸ்ட்ரிக் டியூபர்குலோசிஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து டியூபர்குலோசிஸ் யூனிட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர், டிபி கண்ட்ரோலர், அப்புறம் சீனியர் ட்ரீட்மெண்ட்ஸ் சூப்பர்வைசர், மைக்ரோஸ்கோபிக் சென்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர்னால் வந்து அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்கான இடம். அப்புறம் டாட் ப்ரொவைடர்ஸ், அங்கே டாட் என்னன்னு பச்சோம் இங்கே பார்த்த ஞாபகம் இருக்கா, இதோ டைரக்ட்லி அப்சர்வ்டு ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கோர்ஸ் அப்படின்னா டைரெக்டாகவே டிபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தரவங்க. ஓகேவா, அப்படி தான் டாட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. அதாவது வந்து டிபி கன்ஃபார்ம் ஆகிட்டவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு செக்கிங்லாம் பண்ணாமல் பார்த்தோன்னே இவனுக்கு டிவி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அப்படியே பண்ணுறவங்க தான் இது. இத்தனை ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு டைம் எழுதி பாருங்கள். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் படிக்கிறப்ப இதை வந்து ஞாபகம் இருக்காது. ஓகேவா, இது ஒரு கொஷின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இது மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 7, 10, 15 படிக்கணும் ப்ரோக்ராம். அதனால் வந்து ஒரு டைம் எழுதி பார்த்தோம்னா தான் நான் வரும். அடுத்தது வந்து இப்போ இந்த ஆர்என்டிசிபி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாங்க இல்லையா, எடுத்து அப்போ பண்ணதை அப்போ பண்ணி ஒன்றா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ பாதியிலே விட்டதை வந்து இப்போ கண்ட்ரி ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இவங்க கண்ட்ரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க. மார்ச் 2006 1992 ஆரம்பித்து 2006 கண்ட்ரி ஃபுல்லாக வந்து அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க அப்போ விட்டதை. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அடுத்தது வந்து திரும்ப ஃபேஸ் 2 வந்து 2006 அக்டோபரில் வந்து திரும்ப லான்ச் பண்ணுறாங்க. திரும்ப யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கு மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க, இந்த 2 அச்சீவ்மெண்ட்டு. ஓகேவா, அடுத்தது வந்து சிம்பிள் தான் இது 2ம். இப்போ என்ன பார்த்துருக்கோம், டிபின்னா எப்படி இது அப்படின்னா வந்தால் என்னென்ன ப்ரோக்ராம் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸு அதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் என்னென்ன ஆர்கனைசேஷன் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது தலைமையிலன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 4 டைட்டில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த ப்ரோக்ராமையே வந்து 2 வந்து பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு சொல்லி இந்த பேஸ் 2 ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து அதுக்கப்புறம் 2 பிளானாக வந்து இது பிரிச்சுக்கிறாங்க. 2012 to 2017 இது ஒரு 5 வருஷம், 2017 to 25 இது ஒரு 5 வருஷம். இப்போ இந்த 17 to 25 தான் வந்து நம்ம இப்போது இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த 5 வருஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 வருஷத்தில் என்ன பிளான் பண்ணி இந்த பிளானை நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 12th 5 years பிளானாக வந்து ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி நிறைய 5 years பிளான் போயின்னு இருக்குது. அதில் ஒரு 12th 5, ஏன்னா இது டிபி மட்டுமே ஒரு இந்தியாவோட ப்ராப்ளம் கிடையாது. இது மாதிரி நிறைய டிசீஸ் இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து 5 years பிளான் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அது மாதிரி இதுவும் ஒரு 5 years பிளானில் 12th தான். ஓகேவா, அப்போ ஆல்ரெடி எத்தனை இருக்கும் பார்த்துங்க. இது ஆல்ரெடி ஒரு 11 இருக்குது. இது ஒரு 12வது 5 years பிளான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இதோட மெயினாக இவங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிச்சிங்க இதை. ரீச்சிங், ஓகேவா, ரீச்சிங் தி அன்ரீச்டு இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஒரு தீம். ஒரு தீம்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா இதுதான் வந்து நம்ம கோலு, அச்சீவ்மெண்ட், டார்கெட் எல்லாமே வந்து இதுவாக தான் இருக்கும். ரீச்டு தி அன்ரீச்டுனா போய் சேரவே முடியாதவனை கூட போய் அவங்ககிட்ட போய் சேர்ந்து அவனுக்கு டிபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதாவது குவாலிட்டியான கேரு ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆரம்பித்தது தான் வந்து இந்த நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் 2012 to 2017. ஓகேவா, இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்க பாயிண்ட்டு. யூனிவர்சல் ஆக்சிஸு, அதாவது யூனிவர்சலாக இருக்கிற குவாலிட்டி கேர் ட்ரீட்மெண்ட்டு அவங்க வந்து டிபி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தரணுமா, அதுதான் வந்து இவங்களோட எய்மு. அப்புறம் அவங்களோட தீம் என்னன்னா ரீச்சிங் தி அன்ரீச்டு தான் வந்து தீம் ஆஃப் என்எஸ்பி. நம்மனா த கீ ஃபோக்கஸ் வாஸ் இயர்லி ஃபுல் டயக்னோசிஸ் ஆல் கம்யூனிட்டி பேஸ்டு டிபி கேசஸ். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா டிபி கேசஸுமே வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட கீ ஃபோக்கஸ்னால் எதுனா ஒரு தலையாய ஒரு குறிக்கோள்
அப்படின்றாங்க பார்த்தியா. முக்கிய குறிக்கோள் அப்படின்னா அவங்க வந்து எல்லா கம்யூனிட்டி வைஸில் இருக்க டிபி கேசஸையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ட்ரக் ரெசிஸ்டண்ட்டால் வந்த டிபி, அதாவது ட்ரக் ரெசிஸ்டன்ட்னு ட்ரக்ஸ் காம்பினேஷன் பண்ணி வர்றதுனால, ஹெச்ஐவி அசோசியேட்னால் வர டிபி, இந்த மாதிரியான எல்லா டிபியுமே வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. ஓகேவா. இப்போது என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம், 3 பாயிண்ட் பார்த்துட்டோமா. அடுத்தது 4வது பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுன்னா போதும். அப்போது இதுக்கும் ஒரு 2 இதோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 2 நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்கும் 2 டிஃப்ரென்ஸ். அதை ஞாபகம் வச்சுனாவே உங்களுக்கு இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்டாக இதில் வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை தர்றது, ஒரு ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு சரி பண்ணுறது, இந்த மாதிரியான இது தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பண்ணாங்க. இந்த சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி டிபி கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த இயரே முடிஞ்சிச்சு, டிபி இன்னும் ஆனால் கண்ட்ரோல் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2017 to 25ன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து 5 வருஷத்துக்கு போடுறாங்க. இது வந்து இன்னமும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் 2024 வந்து ஆரம்பிக்க போகுது, 23ல் இருக்கோம் நம்ம. இப்போது இவங்களோட எய்ம் என்னன்னா டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம். இது ஆரம்பித்த முக்கியமான டிபியே இல்லாமல் ஆக்கிடணும், இந்தியா விட்டு டிபியே இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் வந்து இது வந்து என்னது, ட்ரீட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கே டிபி இருக்கோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் டிபி ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த பிளானில் வந்து டிபியே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு ஒரு நோய் இந்த இதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு நேஷ்னல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து இதை வந்து நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து ஒரு 5 பார்ட்னர்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஒன்று சிவில் சொசைட்டி ஆர்கனி 4 இந்த 4 இவங்கள வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 5ன்ட்டு தெரியாமல் 4, இந்த 4 பேர் ஞாபகம் வச்சுங்க. என்னென்னா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ஒன்று, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் ஒன்று. ஓகேவா, சிவில் சொசைட்டி, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, ப்ரைவேட் செக்டார், இந்த 4 பேர் வச்சு இந்த பார்ட்னர்ஸை வந்து டெவலப் பண்ணி நேஷ்னல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மற்ற எல்லா அதாவது இந்தியாவை விட்டு எலிமினேஷன், ஓகேவா, ரிலவெண்ட் டு எலிமினேட் டிபி இன் இந்தியா, அதுக்காக தேவையான எல்லா ஃப்ரேம் ஒர்க் கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த பிளானை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து 2 பிளான். ஓகேவா, இது ட்ரீட்மெண்ட்டு, இது எலிமினேஷன் சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். வந்து ஒரு 5 டாபிக் வந்து பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து ஈஸி தான். விஷன், கோல், டார்கெட். ஒன்றும் இல்லை, விஷன்னா எது, அதாவது இந்தியாவை விட்டு ஃப்ரீ இந்தியா, ஓகேவா, டிபி 0 டெத்து, 0 டிசீஸ், 0 பொவாரிட்டி, அதாவது எந்த இடத்துலையுமே டிபின்ற வார்த்தையே வரக்கூடாதுன்றது தான் அவங்களோட ஒரு விஷன், ஒரு பார்வையாக வந்து பார்த்தாங்க அந்த நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராமை. ஓகேவா, அப்புறம் கோல்ஸ் வந்து பார்த்தோம்னா டிபி மார்பிடிட்டி, மார்டாலிட்டி, அதாவது ஒழிக்கணும் டிபியே இல்லாமல். ஓகேவா, ரேபிட் டிக்ளைன், எலிமினேஷன் ஆஃப் டிபி இன் இந்தியா 2025க்குள்ளே இந்த டிபியை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்றது தான் வந்து இவங்க கோலு. டார்கெட் வந்து பார்த்தோம்னா 4 ஒரு பில்லர் வச்சுக்கிறாங்க. ஓகேவா, டிடிபிபி அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டு, ட்ரீட்டு, ப்ரிவெண்ட்டு, பில்ட்டுன்னு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிக் 4 பில்லர்ஸை வச்சு டிபியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு டார்கெட். இந்த 3 இது பார்த்தா போதும், அவ்வளோதான். இதுதான் வந்து விஷன் டார்கெட். இதுதான் வந்து டிபிக்காக பண்ணுற எல்லா நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன், ஹெல்த் ப்ரோக்ராம் ஃபார் டிபி. ஓகேவா, அடுத்த வீடியோவில் வந்து வேறு ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம்.